ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. நிகமகல்பதரோ கலிதம் பலம் சுகமுகா தமதத்ரவ சம்யுதம் விபத பாகவத ரசமாலயம் முகுரகோ ரசிகாகா பூவி பாகுகாகா. நல்ல கோட்பாட்டுலகங்கள் உன்னினுள்ளும் தான் நிறைந்த அள்ளிக் கமல கண்ணனை அந்த குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்டவெண்டீர் மக்களே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமக. கல்யாண ரூபாய கலௌஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சக்கராய பாதாய யாலிச நமோ நமஸ்தே. நமஸ்காரம். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது உங்கள் கையில் ஹெச் ரேகை உள்ளதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மனிதர்களின் கை கால்களில் இருக்கும் ஒவ்வொரு ரேகையும் பல அர்த்தங்கள் அடங்கியுள்ளது. ஒரே மாதிரி ரேகைகள் அமைவதில்லை என்றாலும் சில ஸ்பெஷல் ரேகைகள் சிலருக்கு அமைந்துவிடும். அந்த வகையில் படத்தில் காட்டியுள்ளபடி ஹெச் வடிவில் உங்களுக்கு ரேகை அமைந்திருந்தால் இவர்களது குணாதிசயங்கள், வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இது இதயம், அதிர்ஷ்டம் மற்றும் தலை ரேகைகள் அமைப்பை கொண்டது. இது போன்ற அமைப்பு பெற்றவர்கள் அறிவாளிகள் என்பதை தாண்டி புத்தி கூர்மை உடையவர்கள் என்று சொல்லலாம். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதிகம் இருக்கும். தன்னம்பிக்கை உடையவர்கள். 40 வயது வரை எத்தனை கடின உழைப்பு முயற்சி எடுத்தாலும் அவர்களுக்கு 40 வயதுக்கு மேல் பெரிய திருப்பங்கள் ஏற்பட்டு எடுக்கின்ற காரியங்களெல்லாம் கொடுக்கின்ற வெற்றிகள் ஏராளம். கூட இருப்பவர்களுக்கு நல்ல உதவிகளை செய்வார்கள். இவர்கள் கடின உழைப்பிற்கான பலன் 40 வயதிற்கு பிறகு தான் இவங்களுக்கு அதோட பலன்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். இயற்கையாகவே அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிறு வயதில் அதிக சிரமங்களை, ரொம்ப போராட்டங்களை சந்தித்து தான் மேலே வந்திருப்பாங்க. இருந்தாலும் இவங்களோட பிற்கால வாழ்க்கை பொற்கால வாழ்க்கை தான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.